everyone, welcome back to our channel. Thank you for choosing to watch this video. இன்னைக்கு நம்ம வீடியோல நான் மத்தியானம் போல தான் vlog ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நம்ம வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கொடுவா மீன் கொடுவா மீன் தான் சொன்னாங்க. எனக்கு மீன் பேர் அவ்வளவா தெரியாது. மீன்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா பேரெல்லாம் தெரியாது. இந்த கொடுவா மீன் யாரெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் கொடுவா மீன்ல வந்துட்டு என்னன்னா ஃப்ரை பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம மீன் கடையில அந்த பையன். ஸோ நான் என்ன பண்ணலான்னா இவ்வளோ மீன் வச்சிருக்கேன். ஸோ இது கொடுவா மீன் அப்படின்னு சொன்னாங்க. இதுல நம்ம ஃப்ரை அதுதான் நம்ம பார்க்க போறோம். நான் மஞ்சள் வினிகர் போட்டு கழுவி வச்சிருக்கேன் பாருங்க. மஞ்சள் வினிகர் போட்டு கழுவி வச்சாச்சு ஆல்ரெடி. ஸோ கொஞ்சம் இந்த மீன் வாசனை ரொம்ப நாத்தம் அடிக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அரிசி கழுவுற தண்ணியை கொஞ்சம் இதுல போட்டு அதுல கொஞ்சம் மஞ்சள் தூள் வினிகர் தூள் போட்டுட்டு மீனை வந்துட்டு நம்ம ஒரு 1/4 மணி நேரம் 10 to 15 minutes அதையே விட்டாக்காவே நம்மளுக்கு அந்த கவுச்சி ஸ்மெல் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா எடுத்து அதை அந்த தண்ணியை கீழே ஊற்றி நம்ம மறுபடியும் ஃப்ரெஷ் வாட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு அந்த மீன் ஸ்மெல்லு வராது, அவ்வளோவா கவுச்சி நாத்தம் இருக்காது மீன்ல. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் இந்த மாதிரி இருக்கு. ஒரே ஒரு முள்ளு தான் நடுவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படிதான் இருக்கு இந்த மீன். ஸோ குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். ஸோ மீனோட முள்ளு ப்ராப்ளம் இருக்காது இந்த மீன்ல, கொடுவா மீன்ல. நீங்க எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணுங்க வியூவர்ஸ். என்ன அப்படின்னா என்னென்ன மீன் நீங்க யூஸ் பண்றீங்க ஃப்ரைக்கு, எதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு ஃப்ரைக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம மீன் கடைக்கு போயிட்டு வாங்கும் போது நான் அந்த மீன் வாங்கி ஒரு வாட்டி ஃப்ரை பண்ண ட்ரை பண்றேன். யூஸ்வலா நம்ம வந்துட்டு இந்த முல்லட் மீன், வஞ்சரம் மீன், சங்கரா மீன், மத்தி மீன் இதுதான் நான் நார்மலா ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வஞ்சரம் அவ்வளவா பிடிக்காது. எனக்கு கொஞ்சம் வேற மாதிரி மீனுங்கெல்லாம் ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா இந்த வாட்டி கொடுவா மீன் வாங்கி நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னதுனால நான் கொடுவா மீன் வாங்கினேன். நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல, நான் ஃப்ரை பண்ணிட்டு சொல்றேன். என்னோட ஸ்டைல்ல நம்ம வந்துட்டு இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த தட்டுல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம வந்துட்டு நிஞ்சா கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நிஞ்சா கார்லிக் பேஸ்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இன்கிரீடியன்ஸை ஒன்னொன்னா சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு மிளகாய் தூள் 2-3, காரத்துக்கு ஏத்த மாதிரியா 2, கரம் மசாலா 2, வினிகர். லெமன் நான் எடுத்துக்கல, வினிகர் எடுத்துக்கிறேன். வினிகர் பாத்தீங்கன்னா ஒரு 3. எனக்கு புளிப்பா ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் வினிகர் புளிப்பு நல்லா இருக்கும். ஸோ நல்லாவே ஊறிடும். ஸோ நல்லா 3 போட்டாச்சு. 3 மூடி. இதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். அதுக்கப்புறமா இந்த ஃபிஷ் ஃப்ரைல மட்டும் பெப்பர் போட்டாக்கா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால பெப்பர் சின்னதுல 1/2 டேபிள் ஸ்பூன் இல்ல 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் அதுவும் போட்டாச்சு. ஒரு டேபிள் ஸ்பூனு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட சூப்பர் இன்கிரீடியன்ட். ஏன்னா நம்ம போடுற மசாலாலாம் மீன்ல நல்லா ஒட்டும், பிளஸ் நம்மளுக்கு வந்துட்டு பிரியாது மீன் மசாலா அப்படின்றதுனால. ஸோ எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட கரம் மசாலா நம்ம போட்டோம் இல்லைங்களா, கரம் மசாலா நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு நல்ல கலர் வரும். இதுல நம்மளுக்கு என்ன ஒரு கலர் பொடியோ தேவை இருக்காது, நேச்சுரலாவே நம்மளுக்கு நல்ல கலர் வந்துடும். இல்லைன்னா நீங்க வந்துட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் போட மாட்டேன். ஸோ நம்ம வீட்டு மிளகாவே நான் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கலாம் கரெக்டா இருக்கான்னு. சூப்பரா இருக்கு. ஸோ உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, நம்ம உப்பு போட்டுக்கலாம்.
உப்பு போட்டாச்சு. நல்லா ஒரு பெரட்டிட்டு மீனுக்கு மசாலா தடவிடலாம். நான் அந்த மாதிரி தான் மசாலா போடுவேன். சம்டைம்ஸ் அரைச்சு போட்டுருவேன், இல்லைன்னா இப்படி போட்டுருவேன். குவிக்கா இன்ஸ்டன்டா நல்லா இருக்கும். ஒரு மீனுக்கு அப்ளை பண்ணிடலாம் மசாலா. ரவை போடுறதுனால நம்மளுக்கு நல்லா வரும், நல்லா டேஸ்டியா இருக்கும். சொல்லி கொடுத்தாங்க. இது ஒரு 1க்கு மேலேயே இருக்கும், 1.3 இருக்கும். எல்லாமே நல்லா கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம ரவை போடுறதுனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு தண்ணி விடாம இருக்கும். தண்ணி விட்டாலும் ரவை வந்துட்டு எடுத்துரும், அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணிடும். அதனால நம்ம ரவை போடுறது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நான் ரவை போட்டுக்கிறேன். எல்லா இடத்தையும் மசாலா நல்லா ஒட்டுற மாதிரியே போட்டுக்கோங்க. ரசம் சாதம், சாம்பார் சாதம், அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு பீட்ரூட் போட்டு சாம்பார் மாதிரி வச்சிருக்கேன். ஒரே இதுல குக்கர்லயே போட்டு பீட்ரூட்டு அது ஈஸியா முடிஞ்சிடும். மடமடன்னு செய்யணும் அப்படின்னாக்கா குக்கர்லயே நம்ம வந்துட்டு சாம்பாருக்கு உண்டான எல்லா மசாலாவும் போட்டுட்டு தாளிச்சு காய்களும் போட்டு நல்லா விசில் விட்டுடணும். பருப்புக்கு பருப்பு வெந்துடும், காயும் வெந்துடும். சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு. கடகடன்னு செய்யணும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். வெள்ளை சாதமும் பீட்ரூட் சாம்பார், பீட்ரூட் மசாலா சாம்பாரும், அதுக்கப்புறமா மீன் பொரிச்சு நல்லா இருக்கும். கொஞ்சம் மசாலா இருந்துச்சுன்னா மேல 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 போட்டுட்டு எங்கெல்லாம் இல்லையோ அதுக்கு எல்லாமே ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். மசாலா நல்லா ஊறட்டும். இது ஒரு 1/2 hour to 15 minutes ஊறிச்சுனாலே நம்மளோட ஃபிஷ் நல்லா ஊறிடும். காரச்சாரம் எல்லாமே பிடிச்சி, உப்பு மசாலா எல்லாமே. பாத்தீங்கன்னா நம்ம மீனுக்கு மசாலாவை போட்டாச்சு. மசாலா ரொம்ப நல்லாவே வந்திருக்கு இந்த வாட்டி. நான் காட்டுறேன் பாருங்க, நல்லா இருக்கு இல்லைங்களா? இது வந்துட்டு நம்ம எப்படி பொரிக்கிறது அப்படின்ட்டு எல்லாருக்குமே பொரிக்கிறது தெரியும். டீப் ஃப்ரை பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த தவா ஃப்ரை பண்ணுவாங்க. நம்ம இந்த வாட்டி எது பண்றதுன்னு எனக்கு சரியா தெரியல. டீப் ஃப்ரை பண்ணலாமா இல்ல வந்து தவா ஃப்ரை பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது சரி இது ஊறிடும், இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஒரு 15 minutes ஊறிடுச்சுன்னா அப்படின்னு நான் கொஞ்சம் கடாயே வச்சு நம்ம வந்துட்டு நார்மல் ஃப்ரையே பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஃப்ரை பண்றது எப்படின்னு பார்த்துடலாம். எண்ணெய் சூடாகட்டும். கைஸ், இப்போ நம்ம மீன் நல்லா ஊறியாச்சு. ஸோ நம்ம இப்போ பொரிச்சிடலாம். பொரிக்கிறது பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே பொரிக்க போல, ஜஸ்ட் ஒரே ஒரு மீன் மட்டும் இப்போ பொரிக்கிறேன். நைட்டுக்கு மிச்சம் இதை பொரிச்சுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன் நான். ஸோ பொரிக்கிறது வந்துட்டு நான் கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மத்தியானம் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு சுட சுட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஹஸ்பண்ட் இன்னைக்கு ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு நைட்டுக்கு பொரிச்சு அவர் கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு பொரிச்சு காட்டுறதுக்காக ஒரே ஒரு மீன் பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு கடாயில். இது என்ன பாப்பா காட்டுறோம்? என்னதுமா? எண்ணெயில இருக்கு. இதுவா? புரியல. இது என்ன சட்டி? இப்போ கடாய்மா. இப்போ இந்த மீனை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். டாடி வந்த பிறகு பொரிச்சு சாப்பிட்லாம். மாதிரி பொரியுது. அப்போ கொஞ்சம் மேலாக நம்ம வந்துட்டு இப்படி பண்ணி விட்டுடலாம்.
இந்த மாதிரி மீனில் போட்டுங்க. நல்லா ஃப்ரை ஆகுது. ஜைதுக்கு கருவேப்பிலை ரொம்ப பிடிக்கும். போடுறீங்களா? போடட்டா? போடுங்க. இன்னைக்கு வந்துருச்சு கருவேப்பிலை, நான் வாங்கியாச்சு. நல்லா காட்டது சரிண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்போ தூங்கிட்டேன். டாடி பாய் பாய், டாடியும் மம்மியும் பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க வாங்களுக்கு ஃப்ரூட்ஸ் அதெல்லாம். நான் கொட்டை விட்டுட்டு இருந்தேன். எப்போடா நினச்சேன் வால்நட் சாப்பிட்டு எப்போடா மம்முவை சாப்பிட்றேன். கவர்ஃபுல்லே எனக்கே ஸ்பெஷலாக. எனக்கு மட்டும் இல்லை, மம்மு கூட கவாப்பில் ஃபிஷ்ஷு கவாப்பில் மம்மு. எங்கே வாங்கலாம் மம்மி? எது மக்னே? ஃபிஷ்ஷு. ஃபிஷ்ஷா? ஃபிஷ் சாய்ஸில் இப்போ காட்டிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம மெல்லாக திருப்பிக்கலாம். கிட்டவா? லாஸ்ட்டாக நம்ம கருவேப்பிலை வந்துட்டு கழுவியாச்சு. நல்லா ஃபிஷ்ஷு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த பையப்புள்ளைக்கு கருவேப்பிலை ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவனுக்காக கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம ஃபிஷ் ஃப்ரை முடிஞ்சிருச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. சூப்பராக வந்திருக்கு. ஸோ நான் இப்போது பாப்பா கூட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்கவே மறக்காதீங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு வீடியோக்குள்ளே போங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதான்னா என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை தட்டிட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள். அதுதான் எங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் நீங்கள் கொடுக்குறது. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ. until then it's bye from Shali.